விஜயன், காவேரி 2 பேருக்கும் அடிபட்டோன அங்க இருக்கவங்கலாம் ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. காவேரி காவேரின்னு அப்படியே கத்திட்டே போறார் விஜய். ஸோ கை 2 பேரும் கையே கோத்துட்டு தான் இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோனே விஜய் எப்படி கான்ஷியஸ் இல்லாம ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து அட்மிட் பண்றாங்க. ஒரு பக்கம் காவேரி அட்மிட் பண்றாங்க. காவேரியோட அம்மா சாரதா வந்து அப்படி கதறி அழறாங்க விஷயம் கேட்டு. இதெல்லாம் யார் பண்ண வேலை அப்படின்னு சொல்லி தாத்தா கதறி அழ, பாட்டி கதறி அழ அப்படின்ட்டு குடும்பமே ரொம்பவே உடைஞ்சு போய் நிக்கிறாங்க. இப்போ விஜய் என்னாச்சுன்னு பார்க்குறேங்க. கண்ணு முழிக்கலையே பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு பல்ஸ் எல்லாம் இருக்குங்க. நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு விஜய்க்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட்லாம் குடுக்குறாங்க. ஸோ விஜய் வந்து ஒரு வழியா கண்ண முழிச்சுட்டு, "நான் இங்க இருக்கேன். என்னாச்சு? எங்க காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காவேரி வந்து இங்க தான் பக்கத்தில ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டுருக்காங்க அப்படின்னோனே, "உங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க" அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது, "இல்ல நான் காவேரிய பார்த்தே ஆகணும்" அப்படின்னு கத்துறாரு. "விஜய் ப்ளீஸ் விஜய்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான் காவேரிய பார்க்கணும்னு" கத்துறாரு. இன்னொரு பக்கம் நிவின் யாரோட வேலையா இருக்கும்? இதெல்லாம் கண்டிப்பா அந்த ராகவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. போலீஸ் வந்து கேட்குறாங்க, "உங்களுக்கு யார் மேலயாவது டவுட் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது நிவின் சொல்றாரு, "ஆமா எனக்கு ராகவன், பசுபதி 2 பேர் மேல தான் சந்தேகமா இருக்கு. அவங்க தான் இத பண்ணியிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் விஜய் என்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. "காவேரிக்கு என்னாச்சு சொல்லுங்க, என் குழந்தைக்கு என்னாச்சு?" அப்படின்னு கதறி அழறாரு. இப்போ நாங்க ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டுருக்கோம் காவேரிக்கு. ஸோ காவேரியை காப்பாத்துனா தான் குழந்தைய காப்பாத்த முடியும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு டாக்டர் சொன்னாலும், ஒரு பக்கம் கதறி அழறாரு. "ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியலையே! அவ்ளோ சந்தோஷமா இருந்தேனே! ஐயோ! காவேரி என் பொண்டாட்டிய எப்படியாவது காப்பாத்திருங்க" அப்படின்னு கதறி துடிக்கிறாரு விஜய். இன்னொரு பக்கம் என் பொண்ண எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு சாரதாவும், "விஜய் காவேரிக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது" அப்படின்னு தாத்தாவும் எல்லாருமே அழறாங்க. ஸோ இந்த மாதிரி சீக்வென்ஸ்லாம் தான் அப்கமிங்ல வரப்போகுது. கண்டிப்பா விஜய், காவேரியோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு எபிசோட்ஸ் தான் வந்து வரப்போகுது. இந்த ஒரு செயல் எப்படி போயிட்டுருக்கு? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.